நம்ம இந்திய அணி இப்போ இலங்கை அணிக்கு எதிராக விளையாடுற இந்த 3 ஆட்டங்கள் கொண்ட T20 சீரீஸில் 2-0 அப்படிங்கிற விதத்தில் T20 சீரீஸை தற்போது கைவசம் ஆக்கியிருக்காங்க. இப்படி இருக்க கௌதம் கம்பீர் அவர் நம்ம இந்திய அணியின் ஹெட் கோச்சாக வந்ததுக்கு அப்புறமா முதலாவது T20 ஆட்டம் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் இந்த முதலாவது T20 சீரீஸையும் நேற்று நம்ம இந்திய அணி ஜெயிச்சு சாதனை படைச்சிருக்காங்க. ஆனால் இலங்கை அணியின் முன்னாள் ஜாம்பவான்கள் இவங்க எல்லாருமே கௌதம் கம்பீர் அவர் முதலாவது முறையாக இந்திய அணிக்காக ஹெட் கோச்சாக பதவி வகிக்கிற இந்த தொடரிலேயே ஏன் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு புத்தி அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹெட் கோச்சான சனத் ஜெயசூர்யா, அதுக்கப்புறமா சங்கக்காரா, ரசித் மல்லிங்கா, இப்படி பல முன்னாள் ஜாம்பவான்கள் எல்லாருமே கௌதம் கம்பீர் அவருடைய இந்த தொடரில் அவருடைய செயல்பாட்டை கடுமையாக இப்போ அவங்க எல்லாருமே விமர்சனம் செஞ்சுக்கிட்டு வராங்க. ஸோ இதில் கௌதம் கம்பீர் அவரை போலவே இலங்கை அணியின் முன்னாள் ஜாம்பவான் சனத் ஜெயசூர்யா முதலாவது முறையாக இலங்கை அணிக்காக அவர் தலைமை பயிற்சியாளராக பதவி ஏற்றிருக்காரு. ஆனால் ஜெயசூர்யா அவரே தற்போது கௌதம் கம்பீர் அவர் மேலே கடுமையாக கொந்தளிச்சு போயிருக்காரு. அதாவது நேற்று நம்ம இந்தியா 2வது ரன் சேசிங்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கப்ப முதலாவது ஓவர்லேயே மிகப்பெரிய அளவில் மழை பெய்தது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் மேட்ச் திரும்ப துவங்கிறதுக்கு ரொம்பவே காலதாமதமும் ஆச்சு. அப்போ 2வது ஆட்டம் துவங்கிறதுக்கு முன்னாடி ஜெயசூர்யா, கௌதம் கம்பீர் அதே போல் அம்பையர்கள் எல்லாருமே கலந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அம்பையர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மழை பெஞ்சு அவுட்ஃபீல்டு எல்லாமே ஈரமாக இருக்குது, கண்டிப்பாக ஓவர் குறைச்சி தான் மேட்ச் விளையாடணும், அதனால் 8 இல்லைனா 12 ஓவர் வச்சு மேட்சை திரும்பவும் துவங்கலாம் அப்படின்னு அம்பையர்கள் இந்த 2 ஆப்ஷனை ஜெயசூர்யா, கம்பீர் 2 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி பேசியிருக்க ஜெயசூர்யா, நான் 12 ஓவர் வச்சு இந்த ஆட்டத்தை திரும்பவும் விளையாடலாம் அப்படின்னு தான் கௌதம் கம்பீர் அவர்கிட்ட வலியுறுத்தி சொன்னேன். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 8 ஓவர் மேட்ச் விளையாண்டா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு கௌதம் கம்பீர் அவர் விடாப்பிடியாக இருந்திருக்காரு. ஆனால் ஜெயசூர்யா 12 ஓவர் வச்சு விளையாண்டா 2 அணிக்குமே வெற்றி வாய்ப்பு சமமாக இருக்கும் அப்படின்னு ஜெயசூர்யா வலியுறுத்த கம்பீர் ஒத்துக்காம 8 ஓவர் மேட்ச் தான் விளையாடணும் அப்படின்னு விடாப்பிடியாக இருந்திருக்காரு. ஸோ அதன் காரணமாக தான் நேற்று 8 ஓவர் ஆட்டம் நடத்தப்பட்டிருந்தது. 12 ஓவர் மேட்ச் நடந்திருந்தால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு 2 பேருக்குமே சமமாக இருந்திருக்கும், நாங்களும் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு ஆதங்கத்துடன் ஜெயசூர்யா கோபமாக இந்த பேட்டியை கௌதம் கம்பீருக்கு எதிராக சொல்லியிருக்காரு. அதே போல சங்கக்காரா அவரும் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீருக்கு எதிராக தான் விமர்சனம் செஞ்சிருக்காரு. அதாவது IPL விளையாடுறப்பவே லக்னோ சூப்பர் ஜெயிண்டாக இருக்கட்டும், இப்போ KKR அணியாக இருக்கட்டும், நான் எதிர் அணியில் இருந்து கௌதம் கம்பீர் அவருடைய செயல்பாட்டை நல்லாவே கவனிச்சிருக்கேன். அவர் கண்டிப்பாக சர்ச்சைக்கு உரிய ஒரு கோச்சாக தான், மெண்டராக தான் IPL விளையாடுறப்பவே அவரை பார்த்துருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோச் இப்போ இந்தியாவுக்கு ஹெட் கோச்சாக இருக்காருன்னா கண்டிப்பாக இது ஒரு சர்ச்சைக்கு உரிய விஷயமாக தான் இந்தியாவுக்கு எப்போ வேணாலும் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கௌதம் கம்பீர் அவருடைய முந்தைய செயல்பாட்டு இது எல்லாத்தையுமே ஒத்தி வச்சுட்டு ஒரு ஹெட் கோச் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி கௌதம் கம்பீர் நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சங்கக்காரா அவரும் கௌதம் கம்பீரை விமர்சனம் செஞ்சிருக்காரு. இவர் மட்டும் இல்லாமல் இன்னும் முன்னாள் ஜாம்பவான்கள் ரசித் மல்லிங்கா, அட்டப்பட்டு, ஜெயவர்தனே, இப்படி பல பேர் கௌதம் கம்பீர் அவருடைய இந்த இலங்கை தொடரில் அவருடைய செயல்பாட்டை விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் வராங்க.